ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா கௌதம் வாசுதேவன் டைரெக்ஷனில் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். ஹீரோ வந்துட்டு டிடெக்டிவாக இருப்பார். அவர் சின்ன சின்ன வேலை செஞ்சு அதில் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும், அதில் வச்சு சர்வை பண்ணியிருப்பார். அவர் அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸுங்களாக சால்வ் பண்ணுவார் இவர். அப்போது ஒரு நாள் அதே மாதிரி தான் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவங்க பர்ஸ் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, அதாவது மம்முட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு எப்படியோ டிடெக்டிவில் அதனால் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்பாங்க. இந்த பர்ஸு யாருது, அதுக்கு பர்ஸ் கொடுத்தாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. மம்முட்டி வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் கொடுத்த ரோலு க்ளீனாக பண்ணியிருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். அவரோட கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. சுஸ்மிதா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரோலு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லேகு தெரியும். பட் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். மியூசிக் பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்கும் படத்துக்கு கொஞ்சம் ஆப்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனும் அப்புறமா கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த படம். பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.